வெப்பரசாயன சக்கரத்தையும் போல்ட் பண்ணி தராங்க. ஆகவே கட்டாயம் வெப்பரசாயன சக்கரத்தை பயன்படுத்தணும். தரப்பட்டுள்ள தரவுகளையும் பயன்படுத்தி பின்வரும் தாக்கத்திற்கான நியம வப்புளுரை மாற்றத்தை கணிக்க. ஓகே, தாக்கம் தரப்பட்டிக்கு இந்த தாக்கத்துக்கான நியம வப்புளுரை மாற்றம் ஆகவே டெல்டா எச் தீட்டாண்டு எழுதி கொள்ளணும். மாற்றத்தை கணிக்க. ஓகே, தரப்பட்டிருக்கிற தரவுகளை பாருங்க. வித்தியாசமான ரசாயன சேர்வைகளுக்குரிய ஒவ்வொன்றுக்கும் உரிய நியம தோன்றல் வப்புளுரை மாற்ற பெருமானங்களும் அடுத்த ஒவ்வொரு சேர்வைகளுக்கும் உரிய நியம என்ட்ரோபி பெருமானங்களும் தரப்பட்டிருக்குது. ஓகே, இந்த தரவுகளை பார்த்தீங்கன்னா கார்பன் திண்மம் காரியத்திட நியம தோன்றல் வப்புளுரை மாற்றம் 0, O2 கேஸ்ட நியம தோன்றல் வப்புளுரை மாற்றம் 0, ஹைட்ரஜன் கேஸ்ட நியம தோன்றல் வப்புளுரை மாற்றம் 0. ஆகவே இதுல இருந்து என்ன ஐடியா எடுப்பீங்க? இங்க கார்பன் திண்மம் காரியம் அடுத்து ஆக்சிஜன் கேஸ் ஹைட்ரஜன் கேஸ் இந்த மூன்றுமே அதில் ஆக்கக்கூற்று மூலகங்கள்ட மிக உறுதியான வடிவங்களா இக்கணுமாகவே தான் அதிட நியம தோன்றல் வப்புளுரை மாற்ற பெருமானங்கள் 0 இக்குது. ஓகே, அது முதலாவது கேள்வியை பார்ப்பேன். நியம வப்புளுரை மாற்றத்தை கணிக்கணும். ஆகவே நான் தாக்கத்தை இந்த இடத்துல எழுதி கொள்றேன். 4CH4 மெத்தேன் கேஸ் பிளஸ் ஆக்சிஜன் கேஸ் விளைவு 2 எத்தேன் கேஸ். ஆகவே 2C2H6 கேஸ் பிளஸ் 2H2O கேஸ். இந்த தாக்கத்துக்கான நியம என்தால்பி சேஞ்சை கணிக்கணும். அதுதான் கேள்வி. ஓகே, தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு ஒரு வெப்பரசாயன சக்கரத்தை பூர்த்தி செய்யலுமான்னு சொல்லி பார்ப்போம். இங்க தரப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ரசாயன சேர்வைக்கும் உரிய தோன்றல் வப்புளுரை மாற்ற பெருமானங்கள் தெரியும்ன்றனால ஒரு இன்டர்மீடியட் ஸ்டேஜ் ஒன்று எழுதி கொள்வோம். இந்த ஒவ்வொரு சேர்வைகளுடையும் ஆக்கக்கூற்று மூலகங்கள்ட மிக உறுதியான வடிவங்களை எழுதி கொள்வோம். மெத்தேன் கேஸை பொறுத்தளவுல அது தோன்றணுமா இருந்தா கார்பன் திண்மம் காரியத்துல இருந்தும் காரியம் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் H2 கேஸ்ல இருந்தும் தோன்றணும். அடுத்து ஆக்சிஜன் காணப்பட்டனால O2 கேஸையும் எழுதி கொள்வோம். அடுத்து மிக முக்கியமாக கவனத்துல கொள்ள வேண்டியது இந்த ஒவ்வொரு படியிலையும் உள்ள அணுக்களோட மொத்த எண்ணிக்கை சமனாக காணப்படணும். ஓகே, தாக்கி பக்கம் பாருங்க கார்பன் 4 காணப்படுது, விளைவு பக்கம் கார்பன் 4. ஆகவே இந்த இன்டர்மீடியட் ஸ்டேஜ்ல நான் கார்பன் 4 போட்டுக்கொள்றேன். ஹைட்ரஜன் மொத்தம் 16, இந்த ஸ்டெப்லையும் ஹைட்ரஜன் 16 ஆகவே இந்த இடத்துல 8 போட்டுக்கொள்வோம். ஆக்சிஜன் 2, இங்காலையும் 2, ஆகவே அதை அப்படியே விடுவோம். ஓகே, இப்போ சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணுவோம். CH4 கேஸ்ட தோன்றல் வப்புளுரை மாற்றம் சொல்றது நியம நிலையில காணப்பட்ட 1 மோல் CH4 கேஸ் நியம நிலையில காணப்பட்ட அதுல ஆக்கக்கூற்று மூலகங்கள்ட மிக உறுதியான வடிவங்கள்ல இருந்து தோன்றும் போது நிகழ்ற வப்புளுரை மாற்றம். ஓகே, CH4 கேஸ்ட தோன்றல் வப்புளுரை மாற்றம் -74.8 சொல்லி தராங்க. ஆனா இது 1 மோல் CH4 தோன்றும் போது நிகழும் வப்புளுரை மாற்றம். ஆனா இந்த இடத்துல 4 மோல் உருவாக்குறனால இதை 4ஆல பெருக்கணும். அவை இவ்வளவு கிலோ ஜூல் மோல் -1 சொல்லி வரப்போகுது. ஆக்சிஜன் டு ஆக்சிஜன் கேஸ் 0. அடுத்து எத்தேன் கேஸ் தோன்றல் வப்புளுரை மாற்றம் தரவுல தாராங்க -84.7. ஓகே, -84.7. இந்த இடத்துல 2 எத்தேன் கேஸ் உருவாகிறனால இதை 2ஆல பெருக்கிக் கொள்ளணும். இவ்வளவு கிலோ ஜூல் மோல் -1. அடுத்து H2O கேஸ் உருவாகிற இந்த தாக்கத்துக்கான தோன்றல் வப்புளுரை மாற்றத்தை பார்ப்போம். H2O கேஸ் உருவாகும் போது நிகழ்ற வப்புளுரை மாற்றம் -214, -214.8. இந்த இடத்துல 2 உருவாகிறனால 2ஆல பெருக்கிக் கொள்ளுவோம். இவ்வளவு கிலோ ஜூல் மோல் -1. ஓகே, வெப்பரசாயன சக்கரத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அடுத்து டெல்டா H தீட்டாவை கணிக்கிறதுக்காக இந்த வெப்பரசாயன சக்கரத்துக்கு எஸ்ஸோட விதியை அப்ளை பண்ணுவோம். ஆகவே அக்கார்டிங் டு ஹெஸ் லா எஸ்ஸுவின் விதிப்படி இந்த இடத்த வலஞ்சுழி அம்புக்குறிகளோட கூட்டுத்தொகை இடஞ்சுழி அம்புக்குறிகளோட கூட்டுத்தொகைக்கு சமனாக இருக்கும். ஆகவே டெல்டா H தீட்டா பிளஸ் -74.8 தர 4 கிலோ ஜூல் மோல் -1 இது சமனாய்க்கணும் -84.7 தர 2 கிலோ ஜூல் மோல் -1 இடையும் -214.8 தர 2 கிலோ ஜூல் மோல் -1 இடையும் கூட்டுத்தொகைக்கு. ஓகே, இது சுருக்க டெல்டா H தீட்டாட பெருமானம் -299.8 கிலோ ஜூல் மோல் -1 சொல்லி வரும். ஓகே, இதுதான் ஆன்சர். இது இந்த குறித்த தாக்கத்துக்கான நியம வப்புளுரை மாற்றம். அடுத்து இரண்டாவது கேள்வியை பாருங்க. மேலே B1 தாக்கத்திற்கான நியம என்ட்ரோபி மாற்றத்தை கணிக்க. ஓகே, என்ட்ரோபி மாற்றத்தை கணிப்போம். இதுக்கான ஈக்குவேஷன் எழுதி கொள்ளுவோம்.
நியம என்ட்ரோபி மாற்றம். ஆகவே டெல்டா எஸ் தீட்டான்னு சொல்லி வரப்போகுது. நியம என்ட்ரோபி மாற்றத்தை கணிக்கணுமா இருந்தா இந்த தரவுல தாக்கிகள் விளைவுகள் சார்பான ஒவ்வொன்றிடையும் நியம என்ட்ரோபி பெருமானங்கள் தரப்பட்டிருக்குது. ஆகவே ஈக்குவேஷன் எழுதுவாம் சமேஷன் ஆஃப் விளைவுகளோட பீசமான குணகங்கள் ப்ராடக்ட் விளைவுகள் ஒவ்வொன்றிடையும் நியம என்ட்ரோபி பெருமானங்களோட கூட்டுத்தொகையில இருந்து கழிக்கணும் தாக்கிகள் ஒவ்வொன்றிடையும் நியம என்ட்ரோபி பெருமானங்களை. இந்த இடத்துல பீசமானம் ஒன்று அல்லாத சந்தர்ப்பம் காணப்பட்ட நேரம் அந்த ஒவ்வொரு நியம என்ட்ரோபி பெருமானங்களையும் அதோட பீசமான குணகத்தால பெருக்கி எழுதி கொள்ளணும். ஓகே, அவை விளைவிட பீசமான குணகத்தால பெருக்கப்பட்ட விளைவுகள் ஒவ்வொன்றிடையும் நியம என்ட்ரோபி பெருமானங்களோட கூட்டுத்தொகையில இருந்து கழிக்க போறோம் சமேஷன் ஆஃப் தாக்கிகளோட பீசமான குணகத்தால பெருக்கப்பட்ட தாக்கிகள் ஒவ்வொன்றிடையும் நியம என்ட்ரோபி பெருமானங்களோட கூட்டுத்தொகைய. ஓகே, ரியாக்டன்ஸ் இதுதான் சமன்பாடு. ஓகே, விளைவுன்னு சொல்ற நேரம் முதலாவது எத்தேன் கேஸை தேடுவோம். எத்தேன் கேஸ்ட நியம என்ட்ரோபி பெருமானம் 229. ஓகே, 2 எத்தேன் காணப்பட்டனால 2 தர 229.6 பிளஸ் அடுத்த விளைவு பாருங்க H2O கேஸ். ஓகே, H2O கேஸ்ட நியம என்ட்ரோபி பெருமானம் 188. அவை 188.8 தர 2 H2O காணப்பட்டனால 2ஆல பெருக்கிக் கொள்ளுவோம். அலகு ஜூல் மோல் -1 கெல்வின் -1. ஓகே, இது விளைவுகளோட நியம என்ட்ரோபி பெருமானங்களோட கூட்டுத்தொகை. இதுல இருந்து கழிக்கணும் தாக்கிகளோட நியம என்ட்ரோபி பெருமானங்களோட கூட்டுத்தொகை. முதலாவது மெத்தேன் கேஸ்ட 186.3 அதை பெருக்கணும் 4ஆல, காரணம் அதுல பீசமான குணகம் 4 பிளஸ் இதோட கூட்டுங்க ஆக்சிஜன் கேஸ்ட நியம என்ட்ரோபி பெருமானம். ஆக்சிஜன் கேஸ்ட நியம என்ட்ரோபி பெருமானம் 205.1. ஆக்சிஜன் கேஸ்ட பீசமான குணகம் 1. ஆகவே இதை டைரக்டா போட போறோம். இவ்வளவு ஜூல் பர் மோல் பர் கெல்வின். ஓகே, இதை சுருக்கினீங்கண்டா -113.5 ஜூல் பர் மோல் பர் கெல்வின். ஓகே, இதுதான் ஆன்சர். அடுத்து மூன்றாவது கேள்வி 500 கெல்வினில் மேலே B1 தாக்கத்திற்கான நியம கிப்ஸின் சக்தி மாற்றத்தை கணிக்க. ஓகே, டெல்டா ஜி தீட்டா தரப்பட்ட தரவுகள் எல்லாம் நியம நிபந்தனைகளின் கீழ் அளக்கப்பட்டது. ஆகவே தான் அவங்க தீட்டாவோட தராங்க. தோன்றல் வப்புளுரை பெருமானங்கள், அடுத்து என்ட்ரோபி பெருமானங்கள், இது எல்லாமே நியம பெருமானங்கள் தரப்பட்டிருக்குது. நாங்க கணிச்ச பெருமானங்களும் நியம பெருமானங்கள். டெல்டா H தீட்டாவை கணிச்சோம், அடுத்து டெல்டா S தீட்டாவை கணிச்சோம். இந்த இரண்டும் தெரியும், வெப்பநிலையும் தெரியும் சொன்னா நியம கிப்ஸின் சக்தி மாற்றத்தை கணிப்போம். ஓகே, டெல்டா ஜி தீட்டா சமன் டெல்டா H தீட்டா மைனஸ் T இன்டு டெல்டா S தீட்டா. டெல்டா H தீட்டா முதலாவது கேள்வியில கணிச்சா -299.8 கிலோ ஜூல் மோல் -1. ஓகே, இதுல இருந்து கழிக்கணும் T இன்டு டெல்டா S. வெப்பநிலை தாராங்க 500 கெல்வின் இன்டு டெல்டா S தீட்டாட பெருமானம் கணிச்சா -113.5 ஜூல் பர் மோல் பர் கெல்வின். ஆகவே கிலோ ஜூல்ல மாத்திரத்துக்காக 10⁻³ பெருக்கிறேன். ஆகவே கிலோ ஜூல் மோல் -1 கெல்வின் -1 சொல்லி வரும். ஓகே, பர் கெல்வினும் கேன்சல் ஆகும். ஆகவே இதை சுருக்க ஆன்சர் -243.05 கிலோ ஜூல் மோல் -1. நான்காவது கேள்வி வெப்பநிலை அதிகரிப்பானது மேலே B1 தரப்பட்டுள்ள தாக்கத்திற்கு சாதகமாக அமையுமா என்பதை காரணங்கள் தந்து குறிப்பிடுக. வெப்புளுரை மாற்றமும் என்ட்ரோபி மாற்றமும் வெப்பநிலையை சார்ந்திருக்க மாட்டாதென கொள்க. ஓகே, இந்த ஈக்குவேஷன்ல இந்த தாக்கத்துல வெப்பநிலை அதிகரிக்கிறாங்க 500 கெல்வினை விடவும் அதிகமான ஒரு வெப்பநிலையில கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் மைனஸ் பெருமானத்துல காணப்படுமா இல்லையான்னு சொல்றதை எதிர்வு கூறணும். 500 கெல்வின் வெப்பநிலையை விடவும் கூடிய வெப்பநிலைகள்ல இந்த டெல்டா H தீட்டா பெருமானமும் டெல்டா S தீட்டா பெருமானமும் மாறாத அதே பெருமானங்களை கொண்டிருக்கும் சொல்லி எடுக்க சொல்றாங்க. ஓகே, டெல்டா H தீட்டாவுக்கான பெருமானம் ஒரு நெகட்டிவ் பெருமானமாகவும் டெல்டா Sக்கான பெருமானம் ஒரு நெகட்டிவ் பெருமானமாகவும் காணப்படுது. ஓகே, டெல்டா டீட பெருமானத்தை கூற்றுங்க. வெப்பநிலையை கூற்ற நேரம் இந்த மைனஸ் பெருமானம் மேலும் அதிகரிக்கும்.
மைனஸ் இன்டு மைனஸ் உங்களுக்கு தெரியும் பெருக்குப்பட பிளஸ் பெருமானமாக மாறும். ஆகவே மைனஸ் டெல்டா H பெருமானத்தோட ஒரு பெரிய பெருமானம் வந்து என்ன செய்ய போகுது கூட்டுப்படும். ஆகவே டெல்டா H பெருமானத்தோட ஒப்பிட்ட நேரம் இங்கால விளைவாகிற பெருமானம் வந்து கூடவா இருக்கும். மைனஸ்ல ஒரு பெரிய பெருமானம். ஆகவே விளைவாகிற ஆன்சர் வந்து ஒரு பிளஸ் பெருமானத்துல வரப்போகுது. ஆகவே கிப்ஸ் ஃப்ரீ எனர்ஜி சேஞ்ச் பிளஸ் பெருமானத்தை வருமா இருந்தா துணை புரியாது. வெப்பநிலை கூட கூட டெல்டா ஜி தீட்டாட பெருமானம் பிளஸ் பக்கம் நகர்றனால இது தாக்கத்துக்கு துணை புரியாதுன்னு சொல்லுவான்.